Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ஆர்கனைசேஷன் வீடியோ தான். இந்த கார்னர் கவுண்டர் டாப் சைடு வந்து கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணலாம்னு இருக்கேன். ரொம்ப மெஸ்ஸியா கொசகொசன்னு இருக்குது. இதெல்லாம் எடுத்துட்டு வேற ஸ்டாண்ட் வச்சு மாத்தி ஆர்கனைஸ் பண்ணலாம்னு இருக்கேன். ஃபர்ஸ்ட் இத க்ளீன் பண்ணி எடுத்துறலாம். எங்களோட கிச்சன் வந்து இன்னும் நான் மாடுலரா தான் இருக்குது. கபோர்ட் ஒர்க் எதுவும் பண்ணல. அதனால இந்த மாதிரிலாம் ஆர்கனைஸ் பண்ணி நமக்கு ஈஸியா திங்ஸ் எல்லாம் எடுக்கக்கூடிய அளவுக்கு நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிட்டா ரொம்ப நல்லது. இந்த ஸ்டாண்ட் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டீல் ஸ்டாண்ட் வந்து மீஷோவில் வாங்கினேன். 250 ரூபீஸ்ன்னு சொல்லிட்டு. இந்த ஸ்டெப் ரேக் வந்து ஒயிட் வந்து பாரிஸில் ஒரு ஷாப்பில் வாங்கியிருந்தேன். நான் அந்த ஷாப்போட அட்ரஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டவங்க அங்கே போய் வாங்கிக்கலாம். ஜஸ்ட்டு 260 ரூபீஸ் தான் அது. ஆனால் ஆன்லைனில் பார்த்திங்கன்னா 600 அபவ் வருது. அந்த ஷாப்பில் பார்த்திங்கன்னா எல்லாமே சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்குது. கிச்சன் ஐட்டம்ஸ் எல்லாமே. ஆல்ரெடி ஒரு மினியேச்சர் வீடியோ போட்டிருப்பேன். அதையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த கண்டெய்னர்ஸும் அங்கே தான் வாங்கினேன். 70 ரூபீஸ்ன்னு சொல்லிட்டு. நல்லா ஒர்த்து ஸ்ட்ராங்காக இருக்குது. கிளாஸ் கிடையாது, பிளாஸ்டிக் தான். கிளாஸ் லுக்கில் இருக்குது. வேர்க்கடலை பொட்டுக்கடலை அதெல்லாம் போட்டு அரேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். நம்ம சமைக்கும் போது ஈஸியாக எடுக்கக்கூடிய பொருளெல்லாம் இதில் போட்டு வச்சுக்கிட்டேன். அந்த சின்ன பாட்டில்ஸில் வந்து எல்லா தூளும் இருக்குது. சில்லி தூள், மிளகுத்தூள், தனியாத்தூள் அதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். இப்படி நம்ம பக்கத்துலேயே கவுண்டர் டாப் பக்கத்துலேயே வச்சுக்கிட்டோன்னா நம்ம சமைக்கும் போது ஈஸியாக இருக்கும். இந்த ஜாடியில் வந்து கல்லுப்பு போட்டு வச்சுருக்கிறேன். இன்னொரு ஜாடியில் புளியும், இன்னொரு ஜாடியில் தூள் உப்பும் போட்டு வச்சுக்கிறேன். இப்படி தான் நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிறேன். நம்மளுடைய கிச்சனை நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா பார்க்கவே ரொம்ப நீட்டாக இருக்கும். நம்ம சமைக்கும் போதும் ஈஸியாக இருக்கும், நமக்கு கம்ஃபர்டபுளாக எடுக்கிறதுக்கு. வீட்டில் இருக்க ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் வந்து முக்கால்வாசி நம்ம கிச்சனில் தான் ஸ்பெண்ட் பண்ணுறோம் டைமை. அதனால் நம்ம ஒர்க் பண்ணுற கிச்சன் வந்து ப்ளசண்ட்டாக அழகாக இருந்தால் தான் நமக்கு டென்ஷன் இல்லாமல் சமைக்க முடியும். ஸோ உங்களோட கிச்சனையும் நீங்கள் வந்து க்ளீன் அண்ட் நீட்டாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த ஆர்கனைசேஷன் வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த ஆர்கனைசேஷன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டும் பண்ணுங்கள் மறக்காமல். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவோட பார்க்குறேன். தேங்க்யூ.